தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 18,000 56,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்னால் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 23,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டகரியில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 21 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSIRலேருந்து நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரிஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 12 செப்டம்பர் 21 வரைக்கும் அப்ளை பண்ண டைமும் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இதே பிடிஎஃப்லேயே உங்களுக்கு பேஜ் நம்பர் 23 இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் 23 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டிருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், போஸ்ட் கோடு இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய அப்பா அம்மா கார்டியன் யாராவது ஒருத்தரோட பெயர் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, வயது, உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். உங்களோட ரிலீஜன் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. இங்கே கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனா அது எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் இங்கே கொடுத்துருங்க. வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இங்கே ஃபில் பண்ணணும். பர்மனெண்ட் அட்ரஸும் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். என்ன எக்ஸாமினேஷன், எந்த போர்டு அல்லது யூனிவர்சிட்டி, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, பர்சன்டேஜ் என்ன, சப்ஜெக்ட் என்ன, இது எல்லாமே கொடுக்கணும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஸ்கில் ட்ரைனிங் ஏதாவது இருக்குன்னா அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட அங்க அடையாளங்கள் 2 அடையாளங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. அதை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடியாக சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டிடியோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ டிக்ளரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டுருங்க. ப்ளேஸு டேட்டு ஃபில் பண்ணிட்டு இங்கே அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதோட லிஸ்ட் அவுட் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணி இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட ரெலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே, மார்க் ஷீட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டெஸ்டிமோனியல்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் டெஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற அந்த என்வெலப்பில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் MTS அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியர் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக இந்த போஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் MTS கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு கோடு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப். மொத்த வேக்கன்சிஸ் 6 வேக்கன்சிஸ். இதில் எஸ்டி கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸும், ஓபிசி என்சிஎலுக்கு 2 வேக்கன்சிஸு, இடபிள்யூஎஸ்க்கு 1 வேக்கன்சிஸ், யூஆரில் 2 வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 25,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? எசென்சியல் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ப்ளேஸ் ஆகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஒர்க்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஃபைல்ஸ் ஆஃப் த செக்ஷன், அதேமாதிரி ஜென்ரல் கிளீன்லினஸ், அதேமாதிரி கேரியிங் ஃபைல்ஸு அண்ட் அதர் பேப்பர்ஸ் வித்தின் த ஆஃபீஸ் இதெல்லாமே நீங்கள் பண்ணணும். ஃபோட்டோ காப்பிங், ஸ்கேனிங், சென்டிங் ஃபேக்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி டெலிவரி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் டாக்கு, அசிஸ்டிங் பண்ணுற மாதிரியான ஒர்க்கு, அதேமாதிரி ரூம்ஸ் க்ளீன் பண்ணுறது, ஃபர்னிச்சர் இதெல்லாமே க்ளீன் பண்ணுறது, அதேமாதிரி டீ காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறது, அசிஸ்டிங் இன் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் அசிஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க விண்ணப்பிங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 30 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓபிசினா 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க பார்த்திங்கன்னா 28 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா யூஆராக இருந்தால் 10 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸு, ஓபிசினா 13 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எக்ஸர்விஸ்மனாக இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். இன்கேஸ் நீங்கள் விடோஸ், டிவோர்ஸ்டு உமன், ஜூடிகலி செப்பரேட்டட் இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா யூஆர் கேட்டகரியாக இருந்தால் 35 இயர்ஸ் வரைக்கும், எஸ்சி எஸ்டினா 40 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீனிங் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஓஎம்ஆர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் காம்படேட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்களா அதே மாதிரி ஓஎம்ஆர் பேஸில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் ப்ரிப்பரேஷன், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இது தான். ஓஎம்ஆர் பேஸ்டில் அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடா லாங்குவேஜில் இருக்கும் கொஸ்டின்ஸு. 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமாக 150 கொஸ்டின்ஸ், 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 50 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ராங் ஆன்சருக்கு 1 மார்க் டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அவங்க சொல்லியிருக்க மாதிரி விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 500 ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸப்ஷன் யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, அதே மாதிரி எக்ஸர்விஸ்மேன், பிடபிள்யூடி கேட்டகரி, உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாலும் மட்டும் போதுமானது. இவங்களை தவிர்த்து மற்ற கேட்டகரியில் இருக்கவங்க 500 ருபீஸ் ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸை டிடியாக எடுத்து அவங்க சப்மிட் பண்ணணும். அந்த டிடியும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கு இந்த நேமில் எடுத்து அப்ளிகேஷனோட சேர்த்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துருங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அதோட செக்லிஸ்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.